போச்சு. இப்படிதான் வந்து நான் இர்ஃபான் சி, மிஸ்டர் பீஸ், தருண்குமார் இந்த மாதிரி எல்லாரோட சேனல்ஸும் ஹேக் ஆயிருக்கு. ஆனா இவரோட கேஸ் அப்படி இல்ல. இது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியோட இன்வால்வ்மெண்ட் இருக்கு. தட் மீன்ஸ் லீகலா நீங்க இதை ப்ரூவ் பண்ண இது உங்களுக்கு அப்படின்னு. ஸோ அது ஃபர்ஸ்ட் விஷயம். இதுக்கு ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும். ஹாய் சோல்ஜர்ஸ். ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்மளோட கமெண்ட் சரி இல்ல மல்டிபிள் ஸ்ட்ரீமர்ஸோட கமெண்ட்ஸும் சரி அண்ட் ஈவன் டிஎம்ல கூட சரி எஸ்ஆர்எம் ஹேக் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. என்ன இது நிறைய கமெண்ட்ஸ் வருதுன்னு பார்த்தா யூடியூப்ல போய் நிறைய வீடியோஸ் வந்து இருந்து எஸ்ஆர்எம் சேனல் ஹேக் ஆயிடுச்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. என்னன்னு பார்த்தா எஸ்ஆர்எம் அப்படின்னு சொல்லிட்டு கேம் ஸ்ட்ரீமரோட பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஹேக் ஆயிருக்கு. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அண்ட் இந்த ஹேக் பண்ண பேஜை திரும்ப எடுக்கவும் முடியாது அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்து ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. பொதுவா சின்ன யூடியூப்ல இருந்து மிஸ்டர் பீஸ்ட் லெவலுக்கு இருக்க யூடியூபர்ஸ் வரைக்கும் ஹேக்கிங்கிறது நார்மல் நடந்துட்டு தான் இருக்கு. அண்ட் ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. அவங்க மாதிரி இவரு தான் ஹேக் ஆயிருக்கும் ஈஸியா எடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுதான் கிடையாது. இவரோட கேஸ் டோட்டலா வேற. இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சேனல் எப்படி ஹேக் ஆகுது அப்படின்ற விஷயத்தை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும். இப்போ உங்களோட யூடியூப் அக்கௌண்ட்டோ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோ இருக்கு அப்படின்னா நீங்க அதை எப்படி அக்சஸ் பண்ண முடியும்? சிம்பிள். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். இப்போ இதை நீங்க இதான் யூடியூப் சர்வர். இப்போ இந்த யூடியூப் சர்வருக்கு நீங்க உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வந்து அனுப்புவீங்க. அனுப்புறோன்னு என்ன ஆகும்னா அதை வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட யூடியூப் அக்கௌண்ட்டுக்கான ஆக்சஸை யூடியூப் சர்வர் கொடுக்கும். இதுதானே காமன். இப்போ உங்களோட அக்கௌண்ட் ஆக்சஸ் வேணும்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு வேணும். பட் பிரச்சனை என்னன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம யூடியூபையும் ஃபேஸ்புக்கையும் இன்ஸ்டாகிராமையும் ஓபன் பண்றோம். ஆனா எல்லா டைமும் நமக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கறது இல்லை. ஆனா இதுவே நீங்க பேங்கிங் வெப்சைட் போனீங்கன்னா அப்படி கிடையாது. ஒவ்வொரு தடவையும் ஈவன் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுனாலே திருப்பி உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். இது ஏன் இப்படி ஒர்க் ஆகுதுன்னா இதுக்கு நீங்க ஒரு செஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கணும். அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த யூடியூப் சர்வர் என்ன பண்ணா ஒரு செஷன் கிரியேட் பண்ணும். இந்த செஷனுக்கு ஒரு ஐடி இருக்கும் அண்ட் அதுக்கு ஒரு டோக்கன் இருக்கும் அண்ட் இது எப்போ டைம் அவுட் ஆகும் இது எது வரைக்கும் வேலிட் அப்படின்ற டீடைல்ஸ் அது எல்லாமே இருக்கும். இப்போ என்னன்னா யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா வெப்சைட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செஷனோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா திரும்ப 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 நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் உங்ககிட்ட கேட்டே இருந்தா உங்களுக்கு போர் அடிச்சிடும், கடுப்பாயிடும். அதுக்கப்புறம் நீங்க யூடியூப் ஃபேஸ்புக் யூஸே பண்ண மாட்டீங்க. ஆனா பேங்கிங் அப்படி கிடையாது. அடிக்கடி எக்ஸ்பைர் ஆயிட்டு இருக்கும். ஏன்னா பேங்க் வெப்சைட் போறீங்கன்னா பேங்க் வெப்சைட்ல செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்ட் உங்ககிட்ட இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்குது. ஆனா செகண்ட் டைம் போகும்போது நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடாமலே எப்படி அது ஆக்சஸ் கொடுக்குது அப்படின்னா அப்போதான் வந்து பார்த்தா இந்த செஷன் ஒன்று வருது. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு ஒரு செஷன் கிரியேட் பண்ணுச்சு இல்லையா அந்த செஷனுக்கு ஒரு ஐடி டோக்கன் இதெல்லாம் இருக்கு இல்லையா இந்த டோக்கன் இந்த டீடைல்ஸ் இருந்தா மட்டும் போதும். செகண்ட் டைம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூடியூபோட ஆக்சஸை சும்மாவே கொடுத்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் இல்லாமலே இப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு ஹேக்கருக்கு உங்களோட பேஜை ஹேக் பண்ணோம் அந்த பேஜோட ஆக்சஸ் வேணும் அப்படின்னா அவனுக்கு இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் தேவையில்லை. ஜஸ்ட் இந்த செஷன் டீடைல்ஸ் இருந்தா மட்டும் போதும். இததான் பொதுவா ஹேக்கர்ஸ் வந்து பெரிய பெரிய கிரியேட்டர்ஸை டார்கெட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து எப்படியாவது எடுக்க பார்ப்பாங்க. அது எப்படி நடக்கும்னா மோஸ்ட்லி சோஷியல் இன்ஜினியரிங் மூலமா நடக்கும். அது என்ன சோஷியல் இன்ஜினியரிங்னா நான் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்றேன் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க இந்த ஸ்பான்சர் உங்களுக்கு $5000 தரேன் $10,000 தரேன் which means 5 லட்சம் 10 லட்சம் 3 லட்சம் 2 லட்சம் சம்திங் ஏதோ ஒரு அமௌண்ட் சொல்லி உங்களுக்கு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் உங்களுக்கு அக்ரிமெண்ட் அமைச்சிருக்கேன் இல்ல கேம் ஃபைல் அமைச்சிருக்கேன் கேமிங் சேனல்ஸ் அப்படின்னா கேம்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த கேம் ஓபன் பண்ணி கேம் ஆடி காட்டணும் அப்படின்னுவாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை ஓபன் பண்ணீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பிசில இருக்க செஷன் ஆட்டையை போட்டு யூடியூப் சர்வர் இருக்குல்ல அவனோட சர்வருக்கு அமுச்சு விட்டுடுச்சுன்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் இல்லாம அவன் ஈஸியா அந்த ரிஜிஸ்டர் வச்சு மட்டுமே உள்ள போய் உங்களோட யூடியூப் சேனல் என்ன வேணா பண்ணலாம். இப்படிதான் வந்து நான் இர்ஃபான் சி, மிஸ்டர் பீஸ், தருண்குமார், லைனஸ் டெக் டிப்ஸ் இந்த மாதிரி எல்லாரோட சேனல்ஸும் ஹேக் ஆயிருக்கு. ப்ரோ அப்ப இப்படிதான் எஸ்ஆர்எம் அவரோட சேனல் ஹேக் ஆச்சுன்னு கேட்டா அதுதான் கிடையாது. ஹாய் நண்பா, நான் தான் எஸ்ஆர்எம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ரீசெண்ட் டைமில் என்ன இஷ்யூ நடந்துச்சு அப்படின்னு. அதாவது ஒரு 10 டேஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் வருது. நான் எல்லா ப்ரொமோஷன் கொலாபரேஷன் மாதிரியும் இதை வந்து பாஸ்ட் லைஃப்பை வச்சு கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணிட்டேன். அப்படி ஹேண்டில் பண்ணதாலே என்னமோ என்னோடய சேனல் இழந்து நான் அப்படி உட்காந்துருக்கேன். என்ன ப்ரோ சொல்றீங்க எஸ்ஆர்எம் ப்ரோ இந்த மாதிரி ஒரு ஹேக்கிங் கிடையாது அப்படின்னு கேட்டா எஸ்ஆர்எம் ப்ரோக்கு நடந்தது ஹேக்கிங் மட்டும் கிடையாது. ஸ்கேம், சோஷியல் இன்ஜினியரிங், சோஷியல் மேனிபுலேஷன் இந்த மாதிரி பல விஷயம் நடந்திருக்கு. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவர் நாங்க அப்ரோச் பண்ணோம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்சோ நீங்க நேர்லயே வாங்க இந்த விஷயம் நம்மளால சால்வ் பண்ண முடியுதா பாக்கலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சேலம் டு சென்னை வந்து வர சொல்லியிருந்தோம். அவர் நம்ம ஆபீஸ்ல வந்து இருந்தாரு. என்னோட கடைசி ஹோப்பா நான் A2D நான் தான் ப்ரோ தேடி இங்க வந்திருக்கேன். என்னோட சேனல் கிடைக்குமா இல்லையான்னு தெரியல. ஆனா இங்க வந்ததுல இருந்து எனக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல வைப்பு கண்டிப்பா கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில